கம் சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வீடியோ, ஒரு சின்ன லாட்டை தான் போட்டிருக்கேன், பாருங்கள். ரெண்டு ராணி காயின் போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நிறையா நம்ம விற்றாச்சு, நிறையான ஒரு 100 காயினுக்கு மேலே விற்றாச்சு. இந்த காயின் கொஞ்சம் விலை குறைச்சி வந்துச்சு. ரெண்டு வெரைட்டி. இது ஒரு காயின் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ட்ரிப்பில் 250 ரூபாய் தான் கொடுத்தேன். ரெண்டு மாத்திரம் ஒரு ஆள் கொடுத்துச்சு. 200 ரூபாய் கொடுத்துருக்கேன் ஒரு காயின். இது வந்து வெரி வெரி ரேர் காயின், உபேத்து. நிறைய ஆள் இதை பார்த்துருக்க மாட்டேன். ஆமாம், இதை பற்றிலாம் ஃபுல்லாக நான் விசாரிச்சிட்டேன். இது எப்படின்னா, என்ன எழுதிருக்கு பாருங்கள். நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம், இதில் வேணாலும் பார்த்துக்கலாம். இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு 1000 ரூபாய்க்கு கூலின்னா இந்த ஒரு காயின் அங்கே கொடுப்பாங்களாம், உபேத்துலையா. ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஒரு 30 வருஷமாக அங்கே இருந்தாலே என்கிட்ட சொல்லிச்சு. நான் அவர்கிட்ட எனக்கு சந்தேகத்தெல்லாம் கேட்டேன். அவரே என்கிட்ட கேட்டார், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சி அப்படின்னாரு. நான் ஒரு வழியாக ஒரு ஆள்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு. இந்த மான் நிற்கிது பார்த்தீங்களா, வெரி வெரி ரேர். இது பேங்கில் கொடுத்தாலும் போகும். ஆமாம், நம்ம இந்தியன் பைசாவுக்கு எவ்வளோ கிடைக்குமா, 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும்னாரு. நல்லா விசாரிச்சு உங்களுக்கு இதை தெரிஞ்சவங்களாம் தெரியாட்டெலாம் வாங்கிக்கிடுங்க. இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நான் யூடியூப்லேயும் யாரும் இதுவரை போட்டதை நான் பார்க்கல. வேணால் வாங்கிக்கோங்க. நான் கொடுத்துருக்குறது அந்த 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். வேணால் வாங்கி வச்சுக்கலாம், யாருக்கு தேவை இருந்தால். குபேத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் இது, சரியா. என்ன ஃபுல்லாக நான் ஜூம் பண்ணி காணிக்க பாருங்கள். பார்த்துக்குங்க. ஒரு 25 காலம் வெளிநாட்டில் இருந்தவர் தான் என்கிட்ட சொன்னார். ஒரு இஸ்லாமிய நண்பர், ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஆள், அவர் தான் சொன்னார். பார்த்துக்குங்க. காயினில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. செம்பு காயின் தான். இதில் ஒரு ரேர் காயின் தான், வாங்கி வைங்க தேவையுள்ளவங்க. எந்த ஹெச்பிசியில் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. இல்லை ஏன்னா பேஸ் வேல்யூ இருக்குது, அதனால் வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க அங்கிட்டு காயின் எடுக்கவங்க மாற்றிக்கிடுவாங்க. பணம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து காயினை கொடுத்து வாங்கிடுவாங்க, சரியா. இதுவரை நான் யாரும் யூடியூப்லையும் பார்க்கல. நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்கேன். வேணா யாரும் வாங்கினா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தாப்பில் 64 ஹைதராபாத் மின்ட் ஸ்கேர் காயின். கண்டிஷனை பற்றியில் சூமன்னே காணிக்க பாருங்க. நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. ஒரு காயின் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். 2 காயின் இருக்குது. நல்ல சூப்பர் காயின். தொடச்சா இதோட இதாயிரும், கண்டிஷனாக இருக்கும். ஒரு காயின் 200 ரூபாய்க்கு சும்மா ஒரு டேமேஜ் ஆகுனது இதெல்லாம் கொடுக்கலாம். இது நல்ல சூப்பர் கண்டிஷன். ஹைதராபாத் மின்ட்டு ரேர் காயின் வாங்கி வச்சுக்கோங்க. 200 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ராணி. இதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். அன்னைக்கு செட்டாக போட்டிருந்தேன். பாய்க்குள்ள 2 காயினை வாங்கிட்டு இதை விட்டாங்க. இதுக்கு நான் 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 1966 குயின் தானே, குயின்.
இந்த இதுங்களா இதெல்லாம் இப்படி காயின்லாம் கிடைக்காது. இதில் வேணால் வாங்கி வச்சுக்க 150 ரூபா தான். அது இது வந்து நான் அன்றைக்கி ஒரு செட்டாக கொடுத்துருந்தேன். அது செட்டாக கொடுத்து அந்த செட்டோட சேர்ந்த ரெண்டையும் வாங்கிட்டாங்க. இது அப்படி ஆயிடுச்சு. அடுத்து சூப்பர் கண்டிஷனில் ஒரு 1962 வந்து நான் 62 கொடுத்ததுலே எத்தனையோ காயின் கொடுத்துருக்கேன். இது சூப்பர் கண்டிஷன். சூப்பர் கண்டிஷன்னா சூப்பர் கண்டிஷன். இந்த இதில் வந்து ஒரு நான் துடைக்க போய் நல்லா இருந்துச்சு. அது துடைக்க வேண்டாம்னா துடைக்கலை, அப்படியே ஓல்டர் போட்டேன். எனக்கு துடைச்சி அதுக்கு மகசு குறையும் வச்சு நினைப்பாங்களா? அது இருக்கட்டும். ஆனால் யூஎன்சி கண்டிஷன் தான். யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. 350 ரூபா தான். 62 அடுத்து 82. இதை நீங்கள் ஓல்டரை பிச்சு கூட பார்க்கலாம், இந்த எரிச்செல்லாம் பார்க்கலாம். இது ஃபுல் 100% யூஎன்சி கண்டிஷன். இது நீங்கள் இந்த செட்டு வச்சுருக்கிறதுல நீங்கள் வச்சுக்கிடலாம். ஏன்னா யூஎன்சி கண்டிஷனை வச்சீங்கன்னா அது 62 82. இது பெரிய காசு பண்ண கொடுக்கல, 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஆல்பத்தில் 1 ரூபா செட்டில் நீங்கள் வைக்கணும்னா இதை வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி காயினால தான் நீங்கள் ஆல்பத்தில் வைக்கணும். அதான் ஒரு மதிப்பாக இருக்கும். காந்தி 1 ரூபா. நல்ல கண்டிஷன் தான். திருநாறு போட்டு துடைச்சா போதும், போயிடும். நான் ஒன்றும் அதுக்கு நிற்கலை, கைட்டே போயிடும் நினைக்கிறேன். ஆமாம், போகுதுல்ல. இதுக்கு 150 ரூபா தான். இதை 3 வேணில் செட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. 3 1 ரூபா ஆயிரும்ல தனித்தனியாக ஒரு. ஆமாம், அது என் அபிப்பிராயத்தில் அது ஒரு நல்ல ஒரு செட்டாக வரும். அதுக்கு அடுத்து அப்போ உள்ள 1 ரூபாய் சேர்த்தா போதும். புதுசாக சேர்க்குறவங்க 62 82 காந்தி இன்னும் அடுத்த நகரு அப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஓன்னா நாங்களும் அப்படி தான் சேர்த்தோம் ஃபஸ்ட்டு. இது பாருங்கள், எல்லாம் மிக்ஸியில் கொடுத்துருக்கேன் நான். இதில் யூஎன்சி கிடக்கு, நல்ல ஃபுல் கண்டிஷன் கிடக்கு. அதுக்கு வேண்டி ரொம்ப யூஸர் கண்டிஷன் இல்லை. பாருங்கள், நல்ல அது அழுக்கு தான் பட்டிருக்கு. எல்லாம் 3 விசா நிறையா கிடக்கு. 5 விசா எல்லாம் நல்லா கண்டிஷனில் உள்ள கிடக்கும். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நான் அலுமினிய லாட்டே பழசு நான் எடுக்க மாட்டேன். நம்ம கடைகளில் நிறையா வரும் அலுமினிய லாட்டு. அலுமினிய லாட்டில் நான் எடுக்க மாட்டேன். 47 காயின் இருக்குது. அது இந்த 20 விசா ஒரு 3 தான் கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. பித்தம் போட்டேன். அது சும்மா அதில் சேர்த்து போட்டிருக்கேன். இது ஒரு லாட்டாக தான் கொடுப்பேன். 47 காயின் இருக்குது. 400 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். அப்படி 400 ரூபா 3 விசா தான். அதில் அதிகம் கிடக்கு. பாருங்க கண்டிஷனை பாருங்கள். இந்த 10 விசா 20 விசா நீங்கள் ஒதுக்கிடுங்க. பாய்க்கு உள்ள கண்டிஷனை பாருங்கள். அதுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். அந்த 10 பைசா 20 பைசா எல்லாம் பார்த்தீங்களா, சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் எல்லாம். நான் அலுமினிய லாட்டு, இந்த யூஸ்டு லாட்டு, இந்த ரொம்ப தேஞ்சது அழுக்கு பிடிச்சதில் நான் ஒரு நாள் எடுக்கவும் மாட்டேன். நம்ம கடையில் நிறையா வரும். அதில் நான் எடுக்க மாட்டேன், போடவும் மாட்டேன். அதெல்லாம் அப்படியே அலுமினியத்தில் போட்டு விட்ருவோம். இது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். 5 பைசா 3 பைசா 20 பைசா 10 பைசா மொத்தம் 47 காயின் இருக்குது. 47 காயின் 400 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். வேணால் ஒரு செட்டு அப்படியே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு செட்டு சேர்க்கறதுக்கும் சரியாகவும், 1-2 குறைவாடு இருந்தாலும் அதுக்கும் போடலாம். எப்படின்னா பார்த்துக்குங்க. சரியா?
வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த நாளை பார்க்கலாம். முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முடிஞ்சால் போடுவோம்.